இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா காளியம்மன் கோயிலோட கட்டடம் கும்பாபிஷேகம் நடக்க போகுது. ரேடியோலாம் பாடிக்கிட்டு இருந்துச்சுங்க, ஆஃப் பண்ணுங்கன்னு சொல்லி ஆஃப் பண்ண சொல்லிருக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு. இப்போ நம்ம இந்த அப்போ தான் வந்துட்டுருக்கு இந்த தகவல். இங்கே சிக்னல் கிடைக்க மாட்டேங்குது, வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணணும். ஆமாம், அது வேலை முடிஞ்சிச்சுல, அது வேலை முடிஞ்சு 3 கலசம் கலர் அடிக்கலையா சொன்னா கூப்பிடு. ஏன்டா ஏமா 9 மணிக்கு தொடங்குறாங்க கும்பாபிஷேகம். 9 மணிக்கு தொடங்கி 10:30 வரைக்கும் கும்பாபிஷேகம் நடக்குது. சரி தான். எத்தனை மணிக்கு இங்கே காளியம்மன் கோயிலுக்கு எத்தனை மணிக்கு ஆரம்பிப்பாங்க? 8 மணிக்கு இப்போ சாப்பாடு அன்னதானம் நடக்குது. ஓகே. இல்லை, காளியம்மனுக்கு எத்தனை மணிக்கு ஆரம்பிப்பாங்க? ரெண்டுமே 9 மணி ஒரே டயத்தில் ஆரம்பிப்பாங்களா? இங்கே புரோகிதர்கள் எத்தனை பேர் வராங்க? 7 பேர் வராங்க. இது கேட்கட்டும் பாலிச்சு இங்கே அன்னதானம் நைட்டு 8 மணி வரைக்கும் நடக்குது. நைட் 8 மணி, இன்றைக்கி நைட் 8 மணி வரைக்கும் நடக்குது. அதே மாதிரி ஃபஸ்ட்டு வந்து இங்கே தரிசனம் பண்ணிட்டு போகிறவங்களுக்கு, அதாவது ஒரு தட்சணை பண்ணிட்டு போகிறாங்கல்ல, அவங்களுக்கு ஒரு தேங்காய், ஒரு எலுமிச்சம்பழம் அவங்களுக்கு தெய்வத்துக்கு ஒரு நிரந்தரமாக கொடுக்குறோம். நாங்கள் கொடுக்குறாங்களா? ஃபஸ்ட் டைம் வரவங்களுக்கு இல்லை எப்பயுமே வரவங்களுக்கு? ஒரு மினிமம் திடீர் மொதல் வரவங்களுக்கு ஒரு 1000 பேர் கணக்கு பண்ணி கொண்டு வந்திருக்கோம். எப்படி வருதோ அவங்களுக்கு அது தகுந்தாப்பில் தேங்காயும் எலுமிச்சம்பழம் அரைவாசியா முழுசாக கொடுத்துருவாங்க. அதாவது கும்பாபிஷேகத்துக்கு நடத்தின என்ன கொடுப்பாங்களோ நடத்தின உடனே அந்த பையில போட்டு கொடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி கையில் ஓட முடியாது. தேங்காய் உரிக்காத கையிலால அப்படியே கையில் கொடுத்துரும். அப்படியே கையில் கொடுத்துற மாதிரி. ஓகே ஓகே. கோட்டிங் இருக்குது, இன்னும் இதெல்லாம் இருக்குது. தற்சமே இது நடந்துக்கிருக்கு. நல்ல நேரங்கள் முடிகிறதுக்கு முன்னாடி பண்ணணும் அப்படின்றக்காக பண்ணுறாங்க. எப்படியா மக்கள் வந்து தரிசனம் எப்படி நடந்துட்டு போகிறாங்களோ, வெள்ளி செவ்வாய்க்கு அவங்க இஷ்டம் போல் எந்த டயத்தில் வந்தாலும் இந்த நம்ம பகுதியில் உசிலம்பட்டி பகுதியில் பத்திரகாளின்ட்டு ஒன்று எல்லா நாட்டில் இப்படிதான். நாங்கள் புண்ணியத்தவர் தேவியம்மா அவர்கள் 2 பேரும் சேர்ந்து கணேசன் மாயி அவங்க வேலை நடத்துகிறாங்க. அவங்க குடும்பம் நல்லா இருக்கணும். நாங்கள் ஏதோ ஆதிவாசிகள் மாதிரி கோம்பக்குள்ள குடியிருக்கிறோம். எல்லா மக்களுக்கும் தெய்வ கிருபை எங்களுக்கு நல்ல முறையில் கிடைக்கணும். இதே போல் இருந்தால் நாங்கள் வருஷம் நடத்தி கொடுக்குறோம். எங்களுக்கு தெய்வம் துணை. எத்தனை வருஷம் மாதத்துக்கு அந்த கோயில் உருவாகி? கோயில் உருவாகி 12வது வருஷம் முடிஞ்சு இப்போ 13 தொடங்கியிருக்கு. 12 வருஷம் ஆரம்பித்து 13வது வருஷம். 13வது வருஷத்தில் அது சொந்த செலவில் தான் இந்த ஆலயம் கட்டி நடத்திக்கிறோம். அவங்க கஷ்டப்பட்டு, ரொம்ப கஷ்டப்பட்ட குடும்பம். நாங்கள் பெருமைக்காக அதை செய்யலை, தெய்வத்துக்காக இதை நடத்துகிறோம். சிலர் பேசுகிறாங்க அவன் பணக்காரன் அது செய்கிறான் வைக்கிறான்றது. இல்லை, கிடையவே கிடையாது. அது மனசு திருப்தி. எங்களுக்கு ஒரு தெய்வம் வேணும்னு எத்தனையோ எங்கள் தாத்தா பாட்டன் அதுக்கு முப்பாட்டையெல்லாம் கஷ்டப்பட்டு இதை வேண்டிக்கு இருந்தவங்க. எங்களுக்கு ஈஸ்வரை வேணும், பேரே கோம்ப குளம்னு பேர் வந்தது. அதை நிலநாட்ட முடியாது. இப்போ நாங்கள் அதை நடத்தி வச்சுருக்கோம். பேரே ஈஸ்வர் இருந்த இடம், ஈஸ்வரன் வாழ்ந்த இடம். இன்னைக்கும் அந்த இடத்துல போய் ஒரு துரும்பு எடுத்தாலும் அன்றைக்கி அப்போ அவங்களுக்கு தண்டனை கிடைக்கும். ஒரு செடியோ கொடியோ எதுவும் பறித்து கொண்டு போக முடியாது. ஆடு மாடு தின்னு மனுஷை மக்கள் கொண்டு போக முடியாது. வற்றாத குளமாக இருந்தது அந்த கோம்ப குளம். இன்னைக்கு அது தெய்வத்தை நிலநாட்ட முடியாது. என் பிள்ளைய நல்ல முறையில் செஞ்சுருக்கோம். எல்லாம் வந்துட்டு போங்க சாமியா. அதுக்காக இப்போ காளியம்மன் கோயிலும் சிவன், அதாவது நடராஜர் சிவனும் வச்சு ரெண்டு இதுக்குமே கும்பாபிஷேகம் நடத்துகிறாங்க. இங்கே ஒன்று இருக்குது. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 20 ஃபீட்ஸில் ஒரு சின்ன விளக்கில் உங்களுக்கு தெரியுதா? பக்கத்தில் போய் காமிக்கிறேன், அப்படியே இருங்க. நான் காமிச்சேன், அது லைவில் காமிச்சேன். கரெக்டாக லைவ் எடுக்க முடியல, எனக்கு சிக்னல் கிடைக்க மாட்டேங்குது. ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா
இது மலை மலைங்க மலை சருகளோடு இருக்குது. விவசாயம். மலை சருகள் இருக்கு. மலைக்கு நடுவில் இருக்கோம் நாங்கள். மலை சருகள் இருக்கனால தெரிய மாட்டேங்குது. நம்ம 2 பேரும் நடுவில் தானே. ஹாய். பார்த்தீங்க அப்படின்னா 2 பக்கம், அதாவது 3-4 பக்கம் மலைங்க. நாங்கள் நடுவில் இருக்கோம். தீ மலை, அதனால் அப்படி தான் இருக்கும். நான் அப்படியே போயிட்டு அங்கே கோயில் அந்த நடராஜர் சிலைகிட்ட போயிட்டு நான் வீடியோ எடுக்கிறேன். பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் காளியம்மனோட கோயிலோட கர்ப்பகிரகம். எண்ணெய் காப்பு சாத்த போகிறாங்க. அவர் பிளாஸ்டிக் பூவா? ஆமாம். நீ ஏன் உண்மையா போயிருக்க? அழகா இருக்குல்ல? அப்படி இருக்கு. அந்த கிண்டல் நான் கூட கிண்டுறேன். எடுத்துருப்பா, எல்லாத்தையும் எடுத்துருப்பா. 2 கையில் பிடிச்சி பழகலாம். வச்சு எடுத்து சாப்பிடாம சாப்பிடலாம். என்றைக்கும் ஒத்த கையில் வாங்கக்கூடாது காசு. விளக்கு ஆட்டா முன்னாடி வைக்க வேண்டியதான். எங்கேருந்து அங்கிட்டு சாப்பிடுப்பா. கைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அவர் ஆமாம் தெரியும். சிதம்பரம் தெரியும் இல்லை? அதான் இல்லை, சிதம்பரம் தெரியும். போடணும். தூரத்துல போடுவாங்களா சாப்பிட்டு கோயிலுக்கு முன்னாடி? ஏய், ஒரு ஓரமாக போடுறா. கிழிச்சு கட்டின சேலையா? பொண்ணோட மட்டும் தான் இருக்கும் போல. ஐயாவோட துணி இருக்கு. ஐயாவோட துணி அது அந்த கீழே பட்டாசு இருந்துச்சு. அதெல்லாம் இருக்கு. அது எவ்வளோ தொடக்கூடாது, அதை அட்டை வச்சுட்டு வந்தேன். வருவாங்க. கரெக்டாக அதை ஆரம்பிக்கும் போதே வருவாங்க. ஏன்னா கும்பாபிஷேகத்துக்கு வருவாங்கப்பா. 9 இல்லை, வீரலட்சுமி சித்தியை சொல்லிச்சு 7 மணிப்பா அப்படின்ட்டு இருக்குச்சா. நோட்டீஸில் பார்த்தேன் 9 மணி தான் நம்ம போட்டிருக்கேன். இல்லை 7 மணிக்குள்ள கொண்டு வர சொல்லிட்டாங்கடா பானை அப்படின்னுச்சு. அவரா உனக்கு மாமா வேணும், எனக்கு சித்தப்பு வேணும். இந்த கோயிலுக்கு இந்த இடத்துக்கு எல்லாத்துக்குமே அவர் தான் பொறுப்பு. அவர் தான் ஓனர். அவர் தான் கட்டுறாரு இந்த கோயிலை. ஸ்கூல் வச்சுருக்காங்க. எல்லாமே வீடு எல்லாம் கிராம இருக்கு. ஸ்கூல் வச்சு நடத்துறதுனால அங்கே இருக்காங்கம்மா. அவர் பேசுனாரா? தாத்தா தான் பேசுனாரு. தாத்தா பேசினார். இது என்ன